ஏதோ கூழோ கஞ்சியாக கிடைச்சா போதும், அவ்வளோதான். நமக்கு கர்த்தர் அதை கொடுத்தா போதும், நம்மளே டிட்டர்மின் பண்ணிடுறோம். நம்ம லெவலில் அவர் ஒன்றும் டிட்டர்மின் பண்ணலங்க. நாய்க்கு வால் அளந்து வைக்கிற மாதிரி கர்த்தர் எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்காருன்னு சொல்றது தப்பு. கர்த்தர் யாருக்கும் வால் அளந்து வைக்கல. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க அதன்படி தான் உங்களுக்கு ஆகும். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், என்ன மாதிரி தேசம் என்கிறத வாஸ்தவம். அற்புதமான வர்ணனை. நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். இப்போ வாஸ்த மேலே 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? நல்ல தேசம். மறுபடியும் அந்த நல்லதுன்ற வார்த்தை வந்துடுச்சு பாருங்க. அது என்ன தேசம்? நல்ல தேசம்.
கெட்ட தேசம் கிடையாது. அங்கே கர்த்தர் முள்ளையும் குறுக்கையும் வச்சு உன்னை பாடுபடுத்த உன்னை அழைக்கிறார், பாடுகளுக்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில சொல்கிறாங்க கிடையாது, நல்ல தேசம். எல்லாம் சொல்லுங்க நல்ல தேசம். ஒரு நல்ல வாழ்க்கை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு இந்த செய்தியை ஜனங்க வெறுக்கிறாங்கன்னு தெரியல கிறிஸ்தவ மக்கள். நல்ல தேசம், ஒரு நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். பள்ளத்தாக்குகள், மலைகள், ஆறுகள், ஏரிகள், ஊற்றுகள் எல்லாம் இருக்குமா. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், பாதளஞ்செடிகள், ஒலிவ மரம், எண்ணெய், தேன் எல்லாம் இருக்குமா. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசுகிற தேசம். லுக் அட் த கேரக்டர் ஆஃப் தட் லேண்ட். அது எப்படிப்பட்ட தேசம்னு பாருங்க. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம்னா செழிப்பான ஒரு தேசம். வாழ்வு அங்கே உண்டாயிருக்கிறது. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம், எந்த குறைவுமே இல்லாத தேசம். கல்லுகள்லாம் இரும்பாக இருக்கிறதா பாருங்க. இரும்பில் இந்த மூடி போட்டு இந்த காவாயெல்லாம் மூடுறாங்க, அதை தூக்கிட்டு ஓடிடுறானுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ சிமெண்ட்டில் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பஞ்ச புத்தி பாருங்க. அதை ஒரு காவாயை மூடுறதுக்கு போட்டால் அது திருடிட்டு ஓடுறானுங்க. ஏன்னா அவன் பஞ்சம் அப்படிப்பட்ட தரித்திரம். அது இதை கொண்டு போய் எங்கேயாவது விற்று இதில் ஒரு 500-1000 கிடச்சா அதை வச்சு அவன் வயிற்ற கழுவலான்னு பார்க்குறான். அப்பேற்பட்ட வருந்தத்தக்க ஒரு பஞ்சம், அப்படிப்பட்ட ஒரு புத்தி. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் கல்லுகள்லாம் இரும்பாக இருக்குதான். கல்லெல்லாம் இரும்பாக இருக்குதான். செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். செம்பு இருக்குதாங்க, வெட்டி வெட்டி எடுக்கலாமா. அப்படிப்பட்ட ஒரு தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் 10ஆம் வசனம் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக, மறுபடியும் பாருங்க, அந்த நல்ல தேசம் எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசம், இந்த நல்ல வாழ்க்கை, இந்த செழிப்பான, வளமான, குறைவில்லாத, ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். எப்படி சொல்லியிருப்பாருங்க வேதவசனம் சொல்றது. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேணும். இதெல்லாம் வந்தா நீ கர்த்தரை மறந்துடுவே, நீ ஆவிக்குரிய ஜீவியம் போயிடுமாக்கும். ஆகவே இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதெல்லாம் கெடுதி அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் கிடைக்கும்போது நீ சரியான ரெஸ்பான்ஸ் என்ன, நம்முடைய சரியான மாறுத்திரம் என்ன, அதுக்கு ஒவ்வொரு நன்மைக்காகவும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் நாம கொடுக்குற மாறுத்திரம். சரி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம் நான் சொன்ன 2 காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த நல்ல தேசம் இதை பார்க்குறோம், ஏதேன் தோட்டத்தை பார்த்துட்டோம். இப்போ இந்த நல்ல தேசத்தை குறித்து போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசத்தில் வாழப்போகிற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், இது 2த்தையும் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 2த்தையும் பார்க்க போகிறோம்னா, இந்த 2மே எப்படி தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் மனுஷனுக்காக வைத்திருக்கிறார். ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை தான் மனுஷனுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். தரித்திரத்தை செழிப்பை தான் வச்சிருக்கிறார். செழிப்பு நல்லது என்பதை இந்த 2 காரியங்களும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எந்த 2 காரியங்கள்? தேசமும் அந்த தேசத்திலே தேவன் கொடுத்த பிரமாணங்களும். இல்லையா? பிரமாணங்களுக்கு பிறகு வருவோம். இந்த தேசத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த தேசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தேசம். எனக்கு இந்த தேசம் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த தேசம்னா இன்றைக்கி ஏதோ ஒரு எல்லையில் இல்லை, ஏதோ ஒரு ஊரில் இல்லை. இந்த தேசம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை. இது அதனுடைய ஒரு படமாக இது இருக்கிறது, காட்சியாக இது இருக்கிறது. இந்த தேசம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை நமக்கு படம் போட்டு காட்டுகிறது, விவரிக்கிறது நமக்கு. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அதனால தான் இந்த தேசம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இந்த தேசத்துக்கும், இந்த நல்ல தேசத்துக்கும், அதாவது கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் போன வாரம் காண்பித்தேன் நான். அந்த ஏதேன் தோட்டம் மிகவும் நல்லதுன்னு கண்ட, அந்த ஆதியில தேவன் உண்டாக்குன அந்த உலகத்தை தேவன் மிகவும் நல்லது என்று கண்டார். ஏதேன் தோட்டம், அதில் உள்ளவைகள் எல்லாம் மிகவும் நல்லது. படைப்பு, தேவனுடைய படைப்பெல்லாம் மிகவும் நல்லது. இல்லையா? இங்கேயும் இது நல்ல தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே ஏராளம் தாராளம் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்காக ஏராளம் தாராளமாக வைத்தார். இங்கேயும் பாலும் தேனும் ஓடுது. இங்கே 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் பாலும் தேனும் ஓடுகிறது. பஞ்சம் இல்லை, குறைவில்லை, தாழ்ச்சி இல்லை. கல்லெல்லாம் இரும்பாய் இருக்கிறது. செம்புகளை வெட்டி எடுக்கிற தேசம், குறைவே இல்லாத தேசம். எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது பாருங்க. அந்த முதல் 2 அதிகாரத்துக்கும்
இங்கே இந்த கானான் தேசத்துக்கு குறித்து கொடுக்கப்பட்ட விவரங்களையும் கவனிங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்குது. அப்போ நான் காண்பித்தேன் உங்களுக்கு, இந்த ரெண்டுக்கு மட்டும் இல்லை ஒற்றுமை. ஏதேன் தோட்டத்தில், அது ஆதியில் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்குனதுக்கு பிறகு நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, இவர்கள் எல்லாருமே பார்த்தோம் போன வாரத்தில். எதுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம்? எல்லாரும் ஏராளமான பஞ்சத்தை எல்லாம் சந்திச்சார்கள். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஈசாக்கு காலத்தில் பஞ்சம், இப்படி பஞ்சத்தை எல்லாம் சந்திச்சார்கள். எல்லாத்தின் நடுவில் பஞ்சத்தில் அப்பதான் நீ நல்லா ஆவிக்குரிய பாடம் படிப்பேன்னு கத்தர் அவனை விடலை. பஞ்சத்தில் கத்தர் வைக்கல, பஞ்சத்தை கத்தர் அவர்களுக்காக வைத்து இல்லை. பஞ்சம் நடக்குது, நாட்டில் நடக்குது பஞ்சம். ஆனால் கத்தர் அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவர்கள் உயர்த்தினார், செழிப்பாக்கினார். அவர்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களானார்கள் என்று அவர்களை குறித்து வாசிக்கிறோம். டெலிபரேட்லின்னு சொன்ன ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. டெலிபரேட்லி வேண்டும்னே அவர்களை தேவன் பஞ்ச நிலையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து செழிப்புக்கு நேராக அவர்களை நடத்தி செல்லுகிறார். ஒரு முறையும் பாருங்க, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நோவாவா இருந்தாலும் சரி. நோவா ஆரம்பிச்சப்ப பூமி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நாள் மழை தண்ணியில் சிக்கி சொதன்னு இருந்திருக்கும். இதில் எதுவும் விளையுமான்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒன்றும் இல்லாத உலகம் எல்லாம் அழிந்து விட்டது. மறுபடியும் முதல்ல சிருஷ்டிக்கிற மாதிரி சிருஷ்டிக்கிறார் கர்த்தர். ஆதியில் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த தேவன் ஒழுங்கின்மை, இருளை, வெறுமையை போக்கி எல்லாத்தையும் அருமையாக உண்டாக்குனவர் மறுபடியும் அந்த சிருஷ்டிப்பின் வேலையில் இறங்குறார் பாருங்க. அந்த ஒழுங்கின்மை, இருள், வெறுமை எல்லாம் போக்கி அருமையான உலகத்தை உண்டாக்குனது போலவே நோவாவுக்கும் காலியான உலகத்தில், அழிந்து போன ஒரு உலகத்தில் தனியாய் நின்ன ஒரு மனுஷனை எடுத்து, பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ பலுகி பெருகி விருத்தி அடைவான்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை விருத்தி அடைய வைத்தார் பாருங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்ணுகிறார், அவனை வர்த்திக்க பண்ணுகிறார். ஈசாக்கை, யாக்கோபை, யோசேப்பை எல்லாரையும் பண்ணுறார். வேணும்னே டெலிபரேட்லி he brings them into the conditions of affluence and material prosperity. வேண்டுமென்றே ஒரு பெரிய நோக்கத்தை மனசுல வச்சு ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அவர்களை நல்ல நிலைக்கு அவர் திரும்ப திரும்ப கொண்டு வருவதை நாம் காண்கிறோம் இல்லைங்களா? அப்படி கொண்டு வந்தவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இவர்களும் வெறுங்கையோட போகக்கூடாது, இவர்களும் ஐஸ்வர்யவான்களாக எல்லாவற்றையும் உடையவர்களாக போகணும் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த உபாகமம் புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இதை தான் சொல்லி முடித்தேன் நான். இந்த 8ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்ததுனால இந்த உபாகமத்தினுடைய கேரக்டர், உபாகமம் புஸ்தகத்தினுடைய தன்மை, ஒரு தனித்தன்மை. அந்த முதல் 5 புஸ்தகங்களில் உபாகமம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எந்த விதத்தில்? முதல் 4 புஸ்தகங்கள் சில சரித்திரபூர்வமாக சில காரியங்களை சொல்லுது. உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பிறகு யாத்ராமத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அவர் வாழ்ந்தது, அவர்கள் கெட்டு போனது, அவர்கள் அங்கே பாடுபட்டது, பிறகு அங்கே விடுவிக்கப்பட்டது, வெளியே கொண்டு வரப்பட்டது, இந்த சம்பவம்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் லேவியராம் 8ஆமத்திலெல்லாம் வனாந்திரத்தில் கர்த்தர் எப்படி நடத்தினார், என்னெல்லாம் செய்தார், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் வந்த பிறகு இப்போ கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. யோசுவாவில் வரும்போது நுழைஞ்சிடுறாங்க இல்லையா? அப்போ உபாகமத்தில் இந்த நுழைய போகிற மக்களுக்கு மோசே போதிக்கிறார். அவருடைய பெரிய நீண்ட போதனைகள் அங்கே அடங்கி இருக்கிறது. சர்மன்ஸ், பிரசங்கங்கள். மோசேயுடைய பிரசங்கங்கள் தான் உபாகமம் முழுக்க முழுக்க அதனால் நிறைந்து இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு மோசே? இந்த உபாகமத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் அடங்கி இருக்குது. என்ன இன்டர்பிரேட் பண்ணுறாரு? இந்த லாவை, அவருடைய நியாயப்பிரமாணத்தை, தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி வாழ்கிறது, என்ன மாதிரி தேசத்துக்கு போகிறீங்க, அங்கே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி இதை வச்சு வாழணுங்கிறத வியாக்கியானம் பண்ணுகிறார். வியாக்கியானங்கள் அறிந்த புஸ்தகம். சரித்திரம் சொல்கிறது வேற, வியாக்கியானம் பண்ணுறது வேற. எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? இது நடந்தது, அது நடந்தது, இவர் யாக்கோபு, இவர் யோசேப்பு, இவருக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்கிறது வேற.
தேவனுடைய பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணி விளக்கம் கொடுக்கிறது வேற, வாழ்க்கையில் அதை எப்படி பயிற்சி வைக்கணும் அபியாசப்படுத்தணும்னு சொல்றது வேற. அதனால தான் உபாகமும் கொஞ்சம் அதனுடைய ரகமே வித்தியாசமானது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக அது இருக்கிறது. நிறைய போதனைகள் அடங்கிய புஸ்தகமாக அது உபாகமம் இருக்கிறது. அந்த போதனைகள் அடங்கிய புஸ்தகத்தில் தான் என்ன இருக்கிறது, இந்த நல்ல தேசத்தை பற்றி விவரங்கள் அடங்கியிருக்குது. இது போதனையில் ரொம்ப முக்கியமான போதனை. என்ன போதனை? அது எப்படிப்பட்ட தேசம், அதில் பள்ளத்தாக்கு, மலைகள், ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகள், அங்கே இருக்கிற கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, மாதுளஞ்செடி, ஒலிவ மரங்கள், எண்ணெய், தேன், ஒன்றுக்கும் குறைவுபடாத, தாழ்ச்சி இல்லாமல், அப்போ இப்படிப்பட்ட வர்ணனை வியாக்கியானம் பண்ணுறாரு. எப்படி அவர் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு, கர்த்தருக்காக வாழுகிற மக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேணும், எப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வர்றாரு, எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை பற்றி வியாக்கியானம் பண்றாரு மோசே. சாதாரண பிரசங்கியார் இல்லைங்க மோசே. அவருடைய சர்ச்சில் 30 லட்சம் மெம்பர்ஸ், குறைஞ்சது 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பேருக்கு ஒரு மெய்ப்பராக கர்த்தர் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். மோசே பேசினா தேசமே கேட்கும். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும், ஒரு வார்த்தையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது. நடுங்கணும் ஜனங்க, அந்த மாதிரி வார்த்தைகள். இவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புன்னு சொல்லி தான் ஏசுநாதரை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். இவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசினார். அப்போ எவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தானம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயர்லாம் பெருமைப்பட்டுக்கிறான். நாங்கள் மோசே எப்படி சொல்லியிருக்கார், அந்த மோசே சொன்னதை சொல்கிறேன் நான். மோசே தான் சொல்கிறார் எப்படிப்பட்ட தேசம், இந்த ஜனம் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழணும், எப்படிப்பட்ட சித்தம் தேவன் அவர்களுக்காக வச்சிருக்காரு, எப்படி அவர்கள் இருக்கணும்னு விரும்புகிறாருன்றது குறித்து சொல்லும்போது மோசே தான் எப்படி சொல்கிறாரு பாருங்க. என்ன பிரமாதமாக அவர் சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும். ஒரு இடத்துலையாவது எல்லாம் உனக்கு வேண்டாம்பா, உனக்கு கொஞ்சம் சோறும் இருக்க ஒரு குடிசையும் அரை வைத்து கஞ்சியும் இருந்தால் போதும் நீங்கள் சொல்லியிருக்காரா? நீங்கள் உபாகமத்தை வாசித்து பார்க்க சொன்னேன், உங்களை வாசித்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். எங்கேயாவது நிறைய கிறிஸ்தவ பிரசங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஏதாவது சொல்லியிருக்கா? ஒரு குடிசையும் அரை வைத்து கஞ்சியும் உனக்கு போதும்னு பாருங்க. நமக்கு தெரியலன்னா நம்ம நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்துடும். எனக்கு நிறைய நல்ல மனிதர்கள் தெரியும். ஒரு பிரசங்கியார் தெரியும் பாருங்க, கூழு கொடுப்பாங்க அந்த காலத்தில். கூழு, இந்த பழைய சோறெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பிரசங்கம் பண்ண போனேன். நான் எங்கள் அப்பா கூடலாம் போயிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இவர். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. அந்த பிரசங்கியார் அதை வாங்கி இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணுவார் பாருங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான் சின்ன வயசுலேயே. ஆண்டவரே தினந்தோறும் எனக்கு இதை தாரும், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவார். என்ன அருமையான ஒரு மனுஷன், நல்ல உள்ளம், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து எவ்வளோ பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல மனுஷன். ஆனால் வெறும் கஞ்சியாக கர்த்தர் தர்றாரு, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வெறும் கூழாக தர்றாரு கர்த்தர். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் வெறும் கூழு தான் தருவார், கஞ்சி தான் தருவார், கஞ்சி ஊற்றுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. பூரி மசாலாவும் தருவார், மசாலா தோசையும் தருவார், முட்டையும் தருவார், கறிமீனும் தருவார், எல்லாம் தருவார். அந்த பிரசங்கியார் பாவம் எவ்வளோ நல்ல மனுஷன், ஆனால் அதை புரிந்து கொள்ளலை. அதை புரிந்து கொள்ளாதனால நல்ல மனம் இருக்குது, நல்ல உள்ளம் இருக்குது, நோக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளாதனால வாழ்க்கையின் தரமே குறைஞ்சிருது பாருங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஏதோ கூழோ கஞ்சியா கிடைச்சா போதும், அவ்வளோதான். நமக்கு கர்த்தர் அதை கொடுத்தா போதும், நம்மளே டிட்டர்மின் பண்ணிடுறோம். நம்ம லெவலில் அவர் ஒன்றும் டிட்டர்மின் பண்ணலங்க. நாய்க்கு வால் அளந்து வைக்கிற மாதிரி கர்த்தர் எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்காருன்னு சொல்றது தப்பு. கர்த்தர் யாருக்கும் வால் அளந்து வைக்கல. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க அதன்படி தான் உங்களுக்கு ஆகும். நீ காலையில் பூரி மசாலா தான் சாப்பிடணும், பூரி மசாலா தான் சாப்பிடுவீங்க. இல்லை முட்டை பால் தேன் எல்லாம் சாப்பிடணும், முட்டை பால் தேன் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? தினந்தோறும் முட்டை பால் தேன் தான் சாப்பிடணும், தினந்தோறும் சாப்பிடலாம். ஏன் கிடைக்காது? தினந்தோறும் கஷ்டம் இருக்கார், என்னைக்கும் ஒரு நாள் பரவாயில்ல. இல்லை இல்லை, தினந்தோறும் கிடைக்கும். எப்படி நம்ம நம்புகிறோங்கிறது தான். என்ன சொல்ல வர, கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் தவறான அபிப்பிராயங்கள் நிறைய அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால
ஒரு பெரிய வெற்றியில வாழ முடியல, நல்ல செழிப்புல வாழ முடியல, கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்க்கையை கூட பிரவேசிக்க முடியல. இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் பாருங்க. அப்ப கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஒரு இடத்துலயாவது பா வேணாம், உனக்கு செழிப்பு வேணாம், அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலை. முழுக்க முழுக்க என்ன சொல்றாரு? அதாவது he does not preach on the virtues of moderation. அப்படின்னா எனக்கு ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம், ஏதாவது ஒரு நடுவில் ஏதாவது கூட ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போதனெல்லாம் மோசே போதிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் சில வசனங்கள்லாம் அப்படி இருக்குது, சில ஆளுகள் அப்படி சொன்னாங்கன்னு தெரியும். ஆனால் அதனால தான் வேத வசனத்தை பகுத்து அறிய வேண்டும். பகுத்து அறியணும்னு என்ன? யார் சொன்னா, எதுக்கு சொன்னா, அவங்க சொன்னது கரெக்டா? கண்டவன் சொன்னதையும் அப்படியே எடுத்துக்க முடியாது இல்லை, அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? அதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாக. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல சொல்லி நீயும் போய் அப்படியே செய்யணும் இருக்குது. இந்த ரெண்டு வசனத்தை எடுத்து ஒன்னா போட்டா கதை கந்தல் இல்லையா? இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நாண்டு கொண்டு செத்தான்னா அதுல இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கணும் இல்லைங்களா? இது அணியும் போய் அப்படியே செய்யறது அதை பத்தி இல்லை, அது வேற எதையோ பற்றி சொல்லி இருக்குது. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹலோ, செய்வது சீக்கிரமாய் செய்யினார். ஒரு இடத்துல எல்லாத்தையும் போட்டு ஒன்னா சேர்த்தா ரொம்ப சீக்கிரம் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கீங்களா? சிலர் வேத வசனத்தை இப்படி தான் வியாக்கியானம் பண்ணுறது. அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது பொறுக்கி எடுத்து டபக்குன்னு இப்படி போட்டு அப்படி பண்ணல பாருங்க. நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க. ஆதி அவன் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு போகிறேன், வெளிப்படுத்துகிற வரைக்கும் போக போகிறேன், அப்படியே கொண்டு போக போகிறேன். நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு, மறுபடியும் காண்பிக்கிறேன். தரித்திரம் ஒருபோதும் கர்த்தருடைய சித்தம் இல்லை, செழிப்பு வாழ்வு தான் கர்த்தருடைய சித்தம். அதனால தான் கடைசியில் பரலோகம் என்ற இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அது அப்படியே அந்த ஏதேன் தோட்டத்தின் இன்னொரு பிரதிபலிப்பாக இருக்கிறது.